அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் அசுப செலவுகள் ஏற்படுவதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் கூட்டு சேர்ந்து அந்த பாவ கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமோ நீசமோ ஏதாவது ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அசுப செலவுகள் வந்து ஏற்படும். இது எதனால் அப்படின்னா, முன் ஜென்மத்தில் ஏற்பட்ட பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செலவுகள் வந்து ஏற்படுது. ஒன்று, சரியாக சம்பாதிக்க முடியாது. வேலையாட்கள் இருந்தாங்கன்னா சரியானபடி வேலைக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு இல்லைன்னா சம்பளம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நல்ல காரியங்களுக்கு நீங்கள் வந்து செலவு செய்யணும். அப்படின்னா தெய்வீக பணிகளுக்கு நீங்கள் உதவி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தேவையற்ற வீண் செலவுகள் வந்து அது சரியாகும். அதே மாதிரி அந்த செலவுகளை வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, காலபுருஷனுக்கு எந்த ராசியாக வருதோ, இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுவோ கேதுவோ இருந்து அங்கே சந்திரனோ இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பாவகிரகங்கள் 2ஆம் இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2ஆம் இடத்துல அங்கே கெட்டு போச்சு. அதை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்தாங்க அப்படின்னா அங்கே 2ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு. அப்போ காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்போ 8, 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இயங்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து செலவாகும். மருத்துவ ரீதியாக தேவையற்ற செலவுகள் ஏற்படும். இதெல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கோவில்களுக்கு தர்ம காரியங்களுக்கு செலவு செஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கட்டுப்படுத்த முடியும்.